அண்ணா வாங்க அண்ணே, ஒரு செய்தி ஒண்ணுண்ணே. என்னண்ணே? நம்ம வீட்டுல ஏசி வச்சிருக்கிறீங்களாம்ல? ஆமா. எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க வீட்டுக்காரம்மா சொன்னதா எங்க வீட்டுக்காரி சொன்னானே. அப்படியாண்ணே? ஏசி வைக்க எவ்வளவு செலவாச்சுண்ணே? ஒரு 25,000 ஆயிருக்குமா? 28,000 ஆயிருந்துச்சு. எப்படி ஏசி வாங்கியிருப்பான்? காசு பணத்துக்கு வாய்ப்பு இல்லை, வேலை வெட்டிக்கும் கிளம்புறது இல்லை. கேட்டுருவோம். இப்படி ரொக்கமா வாங்கினீங்களா எப்படி? நான் எங்க ரொக்கம் கொடுத்து நான் வாங்குறது? அவன் தான் ₹1 கொடுத்து, இப்போ நிறைய பொருள் தான் ₹1 கட்டுங்க பொருள் வாங்கிட்டு போங்கிறாங்களே. நான் ₹1 கட்டி இஎம்ஐல வாங்கினேண்ணே. வருமானத்துக்கு வழி இல்லை, இங்க வெளியில வேலைக்கே கிளம்புறது இல்லை, எப்படிலாம் மாதம் மாதம் தவணையை கட்டுவீங்க? யாருண்ணே கட்ட போறா? 3-4 மாதம் வருவான், பணம் கட்ட முடியாது. அவன் நம்ம மேல உள்ள கோபத்துல கழட்டிட்டு போயிடுவான். நம்ம 3 மாதம் கழிச்சு நமக்கு இந்த வெயில் காலம் போயிடும். அப்புறம் நம்ம குளிர்காலம் வந்துடும். அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் மெனக்கட்டு போய் அதுக்கு கட்டுங்க இது கட்டுங்கன்னு கட்டணும்? லூசு பயிலோ தானே பொருளாக வாங்கிட்டு பணம் கட்டுவான். நமக்கெல்லாம் என்னென்ன நீங்க ஒரு ஆளு புரியாம இருக்கிறீங்க. உன் நாய்க்கு போடுங்க மாடி விட்டு. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவை தான் இருக்கு. சே, நம்ம வீட்டில் ஒரு பொருளை வாங்கி கடன் வாங்க வந்து நம்ம வீட்டில் எடுத்தா மரியாதை என்ன வருது? மானம் கட்டவங்க தான் இப்படிலாம் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. பொருளை வாங்கினோமா ஒழுங்கா பணத்தை கட்டணும், மரியாதையாக வாழ கற்றுக்கணும். சே, 2 நிமிஷம் பேசணும், அவன் புத்தி நமக்கு வந்துடுச்சே. பன்றியோட சேர்ந்து கன்று பீதிங்கிற கதையா? அந்த வேலை நமக்கு வராதுப்பா. அவன் கிடக்குறான் கேவலப்ப.